அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ரொம்ப லேட்டுங்க, ரொம்ப 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 லேட்டு. மணி 12:30 மணிக்கு தான் எங்கிட்டே வருது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா பொழப்பு. இன்னைக்கு காலையில் வந்துட்டு அப்படியே அங்கிட்டு கோழி பார்க்கறது ஆட்டை பார்க்கறது நேராக கீழே போயிட்டேன். கீழே போகவும் போயிடா இவங்களை வந்து பார்க்கவே வேறு வேறு உள்ள வந்திருக்கா. போ போயிரு, ஒழுங்குமுறையாக போயிரு. இவனை இப்போ தான் நடந்துடுறேன். காலையில் 12:30 மணிக்கு அவளை அங்கே பாரு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த வெள்ளாட்டை கட்டி போட்டு வைங்க நானும் பலதாட்டி சொல்லிட்டேன் விஜயனன்ட்ட. கட்டி போடாமல் வச்சு எல்லாத்தையும் போட்டு காலையில் கமுத்து நாஸ்தி பண்ணி வச்சிருக்கு. சரி இல்லை இல்லை வெளியும் இப்போ தான் திறந்துடுது. இது இந்த கருப்பு கொடி உண்டை. இந்த வெள்ளாடு என்ன பண்ணுதுன்னா ரொம்ப ராவடிங்க, ரொம்ப 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 ராவடி. நேற்று கட்டாமல் விட்டாங்க, எல்லாத்தையும் போட்டு கிளச்சி குப்பையாக்கி இந்த கம்பி எல்லாம் தள்ளி அப்பா இதை பார்த்தீங்களா. இதுங்க அதுக்கு மேலே ராவடி. உடைய என்னடி என்ன வேணும்? ஓடு 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 ஓடு. ஏன் ஒன்றும் திறந்து விட்டா இந்நேரம் எழுந்திரிச்சு வந்துடுவாள் வெளியே. இன்னும் வெளில வரல. இதுக்கு பெயிண்ட் அடிக்கலான்ற ஒரு ஐடியா. வீட்டில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பெயிண்ட் பேலன்ஸ் இருந்துச்சு. சரி எடுத்து இதுக்கு அடிச்சு விட்டலாம். ரொம்ப இதாக இருக்குல்ல ஓடியாண்ட வெளில அது வந்துருச்சு. இது எப்பயுமே திறந்துட்டா என்னத்துக்கு வெளில வந்துருப்பாங்க. ஏன் வரல? ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம். வாவ், குஞ்சு பொரிச்சிருச்சு. சரி நீ இப்படி ஏறி கதவை சாத்திடலாம். இது அப்படியே ஷிஃப்ட் மாற்றணும், நாளைக்கு தான் மாற்றணும். குஞ்சு பொரிச்சிருச்சிங்க, அல்ஹம்துலில்லாஹ். நினச்சி கூட பார்க்கல. இவ குஞ்சு பொறிக்கிட்டோம்னா ஒன்று 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அது குஞ்சு பொரிச்சிருச்சு. அது பொறிக்காதுன்ட்டே நினச்சேங்க. அது ஏன்னா இங்கேருந்து அங்கே முதல்ல இங்கே வச்சோம், அப்புறம் மறுபடியும் அங்கே கொண்டு போய் வச்சு 2-3 ஷிஃப்ட் மாறிச்சா, பொறிக்காதுன்ட்டே நினச்சோம். அல்லாவோட கிருபியில் பொரிச்சிருக்கு. எத்தனை குஞ்சு பொரிச்சிருக்கு என்னன்னு தெரியல. அப்பாடி இதை வச்சு எப்படியாச்சும் ஒழுங்காக காப்பாற்றுங்க, காப்பாற்றியே ஆகும். எல்லாம் அப்படி ஒரு செட்டு சேர்ந்துட்டாங்க. கருப்பு, சின்ன கருப்பு, பொறிக்கோழி, அப்புறம் அந்த புதுசாக வாங்கிட்டு இருந்த 2 கோழி ப்ளஸ் சேவை தான் வந்து இந்த டீமுக்கு ஹெட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காரு. இது பரவாயில்லைங்க. இது எனக்கு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாளில் அழகாக வந்து அது சேவை கூட மிங்கிள் ஆகிடுச்சுங்கிறதே வந்து ஒரு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா இந்த பொறிக்கொடிலாம் வந்து இந்த பொறிக்கொடி இருக்குது பார்த்திங்களா, இது வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது சேவலோட அடாப்ட் ஆகிறதுக்கு. ஆனால் இது பரவாயில்ல, பட்டுண்டு ஆகிடுச்சு. அது என்னது எலியா பூச்சியா என்னத்தை தூக்கிட்டு சுற்றுது? இதை பூச்சின்னு நினைக்கிறேன். மேயிட்டோம் நல்லபடியாக மேய்ங்கடா. ஸோ இங்கே பார்த்தீங்களா எப்படி லீட் பண்ணிகிட்டு இருக்காருன்ட்டு. இங்கே இன்னொன்று கண்ணா அந்த இங்கே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டு அழகாக லீட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் காலையில் கொண்டு போய் ஆட்டை கீழே விட்டு வந்தேங்க. போய் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வந்துடலாம். காலையில் கீழே போனேன்னா 2 மேலே வந்துச்சுங்க. அதை மறுபடியும் மேலே கீழே யூட்டர்ன் பண்ணி விட்டேன். எங்கே போனானுங்கன்னு தெரில. போய் ஒரு பார்வை பார்த்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதான். வந்தோம்னா அப்படியே அடுத்தது எல்லாத்தையும் அழைச்சிட வேண்டியதான். ரொம்ப கீழெல்லாம் போகல, இங்கேருந்து திருப்பி விட்டேன். இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஏண்டா நல்லா கீழே எல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு வர வேண்டியது தானே.
எங்கே விட்டோமோ அங்கேயே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா? ஆ பாய் பாய் குளிக்க வைக்கணும், அவளையும் குளிக்க வைக்கணும். இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கனால ஒரு 2 நாள் ஆட்டோன்னு வெயிட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லாவே வெயில் அடிக்குது. குளிக்க வச்சுருந்துருக்கலாம், காலையில் பிடிச்சி குளிக்க வைக்காம விட்டேன். ஏண்டி சிக்கிக்கிட்டியா? போகிறீங்களா? மேலே போகிறீங்களா? சரி போ. மேலே போனோம்னா அங்கே கொஞ்சம் முருங்கை இலையெல்லாம் இருக்குது, அது சாப்பிடும். இவனை பார்த்தீங்களா, வந்து நேராக போகிறது, அவன் 2 பேர்த்தையும் கூட்டிக்கிறது, ஊரை சுத்த போகிறது, இதே வேலையை வச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா. இன்னும் அந்த 4 காணா, இன்னும் 4 பப்பீஸ் இருக்குமே, அதுவும் கூட அவ்வளோக்கா இது கூட சேர்றது இல்லையாட்டு தெரியுது. இவன் தான், இவங்க 2 தான். 2 பேரும் அப்படி போகிற வழியில் பார்த்தீங்களா, கல்யாண முருங்கையில் பூ பூத்தி எல்லாம் கொட்டியிருக்கு. அது கொட்டியிருக்க அந்த பூவை மட்டும் பிறக்கி சாப்பிட்றாங்க, வேறு எதையும் சாப்பிட்றதில்ல. கல்யாண முருங்கையோட பூவை மட்டும் நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க. அதில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரியல. சாப்பிட்டோம். எவ்வளோ அழகாக பெருக்கி அந்த பூவை மட்டும்தான் சாப்பிட்றாங்க. பக்கத்தில் இருக்க காஞ்சது எதுவுமே சாப்பிட்றதில்ல. அது சிவப்பு கலர் பூ மட்டும்தான் நல்லா சாப்பிடுது. என்னது இன்னைக்கு எல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க உள்ளார. அது மணி 2:30 3 கூட 3 ஆக இன்னும் நேரத்துலேயே வந்துட்டாங்க. சரி, அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கட்டும். அந்த ஒரு கூண்டு மட்டும் சாத்தி வச்சுட்டு போயிடலாம். சாத்தி வச்சுட்டு இங்கே யாரும் முட்டை போட்டிருக்காங்களா? அதே 2 முட்டை தான் இருக்குது. இன்னைக்கு எங்கே போய்தான் முட்டை போடுதுன்னு தெரியல. ஆனால் அந்த கருப்பு கோழி கரெக்டாக இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. ஸோ இந்த குஞ்சு பொரிச்ச கோழி கொண்டு வந்து இங்கே அந்த சென்ட்ரலில் போன தடவை கேஜி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேஜி வச்சு கோழியை உள்ளார விட்டு குஞ்சுங்க மட்டும் வெளியே மேயிற மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்கு உண்டான செட்டப்லாம் பண்ணணும். பண்ணிவிட்டு நாளைக்கு அந்த கோழி வெளியே எடுத்து விட்லான் இருக்கேன். இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி இருக்கட்டும். இன்றைக்கி தான் குஞ்சு பொரிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது 6 முட்டை இருந்துச்சு. 6 முட்டையில் எத்தனை முட்டை பெருக்குதுன்னு தெரியல. பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு வேறு பெயிண்ட் வேறு அடிக்கணும், அடிச்சிடலாம். இவங்க வேறு இது வேறு இழுத்து கட்டணும். இதெல்லாம் நல்லா இழுத்து கட்டி விட்டுட்டு ஒழுங்கு பண்ணி வைக்கணும். பாருங்கண்ணே, உடவே அப்படியே இங்கே போய் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த கேஜ் எடுத்து உள்ளார வைக்கணும். இந்த கேஜ் எடுத்து உள்ளார வச்சிட்டோம்னா கோழி வந்து வெளியே வராது. கோழி வெளியே வராமலே போதுங்க, கரெக்டாக நம்ம வந்து குஞ்சுங்களை காப்பாற்றிடலாம். அடி இதெல்லாம் தூக்க சொல்லணும். விஜயண்ணை வரட்டும், வர விட்டு இதெல்லாம் எடுக்க சொல்லலாம். என்ன பண்ணுறான்னு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ மேடம், என்ன பண்ணுறீங்கோ? ஒன்றும் பண்ணல. எத்தனை குஞ்சு பிடிச்சிருக்கீங்க? 1 2 3 4 4மே வெள்ளை கலரில் இருக்குது. ஸோ நம்ம அலிபாய்க்கு இதை எடுத்துகிட்டு வந்தாவ இங்கே பார்த்தீங்களா, வந்துடுவான். கடன்னு வந்துடுவான். பொபக்குன்னு சாப்பிட்றதுக்கு. லிஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டோம்னாவே அவனுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து தீனி தான் வைக்க போகிறோன்ட்டு. அவனுக்கு தெரிஞ்சிடும், பாட்டு தெரியுது. உடனே வந்துடுவான். பின்னாடியே கூட சேர்ந்து இவங்களும் வந்துடுவாங்க. இந்த மையம் வெளியே நிற்கிதுன்னு தெரியல. சிக்கிக்கிட்டியாடே, வா வா போ 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 போ. இது மட்டும் சாப்பிட மாட்டேங்குதுங்க, ஏன்ட்டே தெரிய மாட்டேங்குது. லைட்டாக மோந்து பார்க்குது, அப்புறம் சாப்பிட மாட்டேங்குது. நானும் சாப்பிடுன்னு பார்க்குறேன், சாப்பிடவே மாட்டேங்குது.
இது நல்லா சாப்பிட்டுச்சுன்னா அது மாதிரி வந்துடும்ல. ஆனால் வர மாட்டேங்குது. மோந்து கூட பார்க்க மாட்டேங்கிறா பாருங்களேன். கொஞ்சமாச்சும் உட்காந்து டேஸ்ட் பார்த்தாலும் நல்லாயிருக்கும். தொத்திட்டான், மேலேயே தொத்திட்டான். ஸோ இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. புதுக்கோழி 2, சின்ன கருப்பு, அந்த பொறிக்கோழி எல்லாம் வந்துருச்சு. ஸோ மெயின் வில்லன்ஸ்லாம் வெளில இருக்காங்க. மழை வேறு ஒரு பக்கம் இருட்டுற மாதிரி இருக்குது. மெயின் வில்லன்ஸை உள்ளார கொண்டு வந்துடலாம். பாருங்கண்ணே, இந்த வார்த்தை கப்பு 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 கப்புன்னு அடிக்குது. முன்னெல்லாம் அந்த டயர் எட்டாது, தொத்திடுது மேலே. ஸோ வர வர இவங்க 2 பேரும் ரொம்ப ராவடி பண்ணுறாங்க. சேவலை கொஞ்சம் கட்டி வைக்கணும், அது கரெக்டாக குறிஞ்சி விழுகுது. ஒரு 2 மாதம் அதுக்கு ரெஸ்ட் விடணும். உள்ளே போ, ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் தான் மேட்டிங் போடணும். கரெக்டாக இருக்கும். இப்போ இதுங்க எல்லாம் குஞ்சு பறித்து வர்றதுக்கு அதுக்கு ரெஸ்ட் ஆகிறதுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு வந்துருச்சுல, அதுக்கு 2 குஞ்சு பறிச்சிருச்சு. 1 குஞ்சு பறிச்சிருச்சு. அநேகமாக இன்னொரு ஒரு வாரத்தில் குஞ்சு பறிச்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கருப்பு முட்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ கருப்பு இதாச்சுன்னா அதுங்க வரக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமில் இதுக்கு ரெஸ்ட் ஆயிரும், சரியாக போயிடும். வால்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. போடா 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 உள்ளே போடா. ஏறு ஏறு ஏறுடி. அவ்வளோ பார்த்தீங்களா, தீனி டப்பா காவை காத்துக்கிட்டு உட்காந்துருக்கா. இல்லை, இது பழைய இல்லை, அதனால் சாப்பிட மாட்டேங்குது. புதுசு இப்போ எடுத்துகிட்டு வந்து கட்டி விடுவாங்க. ஸோ ஆல் கைஸ் அசம்பிள்ட், எல்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க. இந்த வாத்து மட்டும்தான் எங்கே போய் முட்டை போடுது என்னன்னு தெரியல. பழையபடி அதை கட்டி போட்டு வைக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கட்டி போட்டால் தான் அது சிக்கும். எப்படிலாம் முட்டை அடிக்குது பார்த்தீங்களா. ஐயோ, ஒன்று கூட சேர்ந்துக்குவா. மேக்ஸிமம் ப்யூர் ஆயிரமாட்டு தெரியுது. கொஞ்சம் எனக்கு என்னமோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது என் மனம் பிராந்தியா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த முடி விழுந்த இடத்துலலாம் மறுபடியும் முடி முளைச்ச மாதிரி தான் தெரியுது, எனக்கு தெரியுது. ஸோ வந்தால் தான் என்னங்கிறது தெரியும். இன்னும் ஒரு 10-15 நாள் போட்டோம், ஒரு மாதமே போகட்டுமே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.